ஸோ ஹலோ பீப்புள் அண்ட் மைக்கீஸ். அதாவது எனக்கு இருக்க 2026 வேர்டாக இருக்கட்டும், பிலோ த 2026 வேர்டாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு கிட்ஸை வச்சு ஒரு மணி மேக்கிங் ப்ராசஸை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது இன்னைக்கு வரைக்குமே கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, இது தப்பாக ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கப்புள் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும், யூடியூப்லேயே இருக்கட்டும், ஃபேஸ்புக்லேயே இருக்கட்டும், நம்ம ஃபெமிலியராக பார்த்துட்டு வந்திருப்போம். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ரொமான்ஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், லைக் கப்புள்ஸாக எல்லாருமே சேர்ந்து ஒரு வீடியோஸ் போட்டுட்ருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கப்புள்ஸ் ஆர் யூஸிங் தர் கிட்ஸ் டு மேக் த மணி ஃபார் த யூடியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேரண்ட்ஸே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கிட்ஸாக இருக்கட்டும், அவங்கள இந்த மாதிரி நீங்கள் கிட்ஸை மோட்டிவேட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் யூடியூப் சேனல் பண்ணுங்கள், நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்கிறதில்ல. இவங்க மூலிமா ஒரு கிரெடென்ஷியல் எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ஸை இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு உண்மையான விஷயமும் நமக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கிட்ஸை ஒரு டேஞ்சரஸான விஷயத்தை பண்ண வைக்கிறாங்க ஃபார் ஒன்லி த வியூஸ் அண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு லைக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு கிட்ஸை ஒரு எந்த ஒரு யங் ஜென்ரேஷன் பீப்புளாக இருக்கட்டும், ஒரு கிட்ஸை என்றைக்குமே ஒரு மணி மேக்கிங் டூலாகவே பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையானது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு எஜுகேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தி மேக் தம் டூ திங்ஸ் லைக், அதாவது ஒரு சில்லி திங்க வைக்கிறதா இருக்கட்டும், அதாவது மிளகா திங்க வைக்கிறதா இருக்கட்டும், கட்டில் போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரஸான ப்ராங்க்ஸை வந்து இன்றைக்கு வரைக்குமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி பேரண்ட்ஸை நம்ம கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருக்கட்டும், சிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிபார்ட்மெண்ட் அப்படின்லாம் இருக்குது, அவங்கக்கிட்டேயும் நாம் இந்த மாதிரி விஷயத்தை இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதாவது இதெல்லாம் வந்து இந்தியன் லா படி ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அண்டர் 18+ இருக்க சில்ட்ரன்ஸை நம்ம இந்த மாதிரி விஷயத்தை பண்ண வைக்கவே முடியாது. ஏன்னா இது மற்ற கண்ட்ரீஸ்லையாக இருக்கட்டும், இந்த கண்ட்ரீஸ்லையாக இருக்கட்டும், அதை இந்தியன் லா வந்து என்றைக்குமே தடுக்க தான் செய்யுது. இப்போ ரீசெண்டாக ஒரு பையனை பார்த்தோம், ஃபேமிலிஸே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருந்தான். அதாவது அவன் நிறைய விஷயங்களை கார் வாங்கினா, நிறைய மக்களை ஏமாற்றி இந்த மாதிரி 1000 கொடுங்க 500 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏமாற்றிட்டு இருந்தான். அந்த மாதிரி பேரண்ட்ஸை நம்ம என்றைக்குமே மோட்டிவேட் பண்ணக்கூடாது. அவங்களும் இந்த மாதிரி அதாவது கிட்ஸை மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு உண்மையான விஷயமும் நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரி சேனல்ஸையும் நம்ம என்றைக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு இனிஷியலாகவே ஒரு கிட்ஸாக இருந்திருப்பாங்க, அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக போயிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் செய்யும் போது அவங்களுக்கு இதுதான் லைஃபு, இதுதான் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு பண்ணி வர்றது தப்பு இல்லை. ஆனால் தவறான விஷயங்களில் ஏற்படுறாங்க ஃபார் த மணி பர்பஸ் ஒன்லின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அதாவது கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப நாலேஜ் எல்லாம் இருக்காது. அவங்களுக்கு பின்னாடி யாராவது இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க, லைக் நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ராப்பரான நாலேஜே இருக்காது. ஏன்னா இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அதை பற்றி அவங்க ஓவராக யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்தியன் லானா என்ன தெரியாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால் என்ன தெரியாது, 18+ இருக்க கண்டென்ட்னா என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி தப்பான விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க மணி மேக் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோலேருந்து லீவ் ஆக்குறேன். தேங்க்யூ.